My dear students, this is Class 12 Maths, Chapter 4, Inverse Trigonometric Functions. Exercise 4.6, அதாவது 1 marks. Question number 1 பார்க்க போகிறோம். Value of sin inverse cos x and x belongs to this interval 0 to pi, both side included. கொடுத்துருக்கிற question இதுதான். இங்கே பாருங்கள், sin inverse, அதாவது cos x நம்ம எப்படி எழுதலாம்னா sin 90 minus theta, அதாவது sin 90 minus x, தீட்டாக்கு பதிலாக x வந்திருக்கு, ஓகேவா? ஸோ இந்த cos x பதிலாக நான் sin pi by 2 minus xன்னு எழுத போகிறேன். இப்போது sin இன்வெர்ஸ்க்கும் சைனுக்கும் கேன்சல் ஆகிட்டுன்னா வரும் pi by 2 minus x, ஓகேவா? ஸோ pi by 2 minus x எங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஆப்ஷன் 3ல், ஓகேவா? ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன், ஓகே? ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் 3 pi by 2 minus x. ஓகே, செகண்ட் கொஷின் பாருங்கள். செகண்ட் கொஷினில் sin inverse x plus sin inverse y equal to 2 pi by 3 கொடுத்துருக்காங்க. தென் cos inverse x cos inverse y equal to என்ன, இதுதான் கொஷின். ஸோ இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு கிவன் எழுதிக்கலாம், sin inverse x plus sin inverse y equal to 2 pi by 3 given, ஓகேவா? இப்போ மறுபடியும் sin inverse x நம்ம எப்படி எழுதலாம்னா pi by 2, அதாவது 90 minus theta, pi by 2 cos inverse xன்னு எழுதலாம். அதே மாதிரி sin inverse y-ஐயும் pi by 2 minus cos inverse y-ன்னு எழுதிக்கலாம். ஸோ இவங்க ரெண்டு பேரும் மாற்றிடலாமா? ஸோ sin inverse x-க்கு பதிலாக pi by 2 minus cos inverse x, அதே மாதிரி நடுவில் ப்ளஸ்ஸு, இதுக்கு பதிலாக pi by 2 minus cos inverse y ஈக்குவல் டு 2 pi by 3. புரியுதுங்களா? இப்போது pi by 2 pi by 2 ரெண்டையும் கூட்டினா, அதாவது ஆஃப் பை ஆஃப் பை ரெண்டையும் கூட்டினா பை வந்துட்டு போகுது. இப்போ இந்த ரெண்டு மைனஸு காமனாக வெளியே எடுத்துக்கலாம். வெளியே எடுத்த பிறகு உள்ளே என்ன வரும், ப்ளஸ் ஆகிடும். cos inverse x ப்ளஸ் cos inverse y ஈக்குவல் டு 2 pi by 3. நமக்கு எந்த வேல்யூ வேணும், இந்த வேல்யூ தானே வேணும். ஸோ இது மைனஸில் இருக்கிறது, அந்த ஆட்டு சைடு கொண்டு போனால் ப்ளஸ் ஆகிடும். இது வந்து ப்ளஸில் இருக்குது, இந்த ஆட்டு சைடு கொண்டு வந்தால் மைனஸ் ஆகிடும். ஸோ நல்லா கவனிங்க, பை இந்த சைடில் இருக்குது, பை இங்கே வச்சுக்கலாம். 2 pi by 3 ஆர்ஹெச்எஸ்லேருந்து எல்ஹெச்எஸ் கொண்டு வரேன், அப்போ மைனஸ் 2 pi by 3 ஆகிடும். ஈக்குவல் டு இந்த மைனஸில் இருக்கிற இந்த என்டையர் திங்கை நான் ஆர்ஹெச்எஸ் கொண்டு போனால் ப்ளஸ் ஆகிடும். cos inverse x ப்ளஸ் cos inverse y ப்ளஸ் ஆகிடும். ஸோ இந்த வேல்யூ தானே நம்ம கண்டுபிடிக்கணும்ப்பா. இது கடையில் ஒரு 1 போடுங்க. 3க்கும் 1க்கும் எல்சிஎம் எடுத்தால் 3 தான். அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 3 pi, 1ஆல் இது மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 2 pi ஈக்குவல் டு cos inverse x cos inverse y. ஸோ 3 piயில் 2 pi கழிச்சிட்டா pi. ஸோ pi by 3 ஈக்குவல் டு cos inverse x ப்ளஸ் cos inverse y. ஸோ அவங்க கேட்ட ஆன்சரை கொண்டு வந்துட்டோம். பாருங்கள் எந்த ஆப்ஷனில் இருக்க ஆன்சர், ஆப்ஷன் 2, ஓகே? ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ இங்கே எழுதிக்கலாம், இந்த கொஷினுக்கான ஆன்சர் 2 pi by 3, ஆப்ஷன் 2 pi by 3, ஓகே? சரி, நம்ம அடுத்த கொஷின் போயிடலாம். கொஷின் நம்பர் 3 பாருங்கள், நல்லா கவனிங்க. இதை ஈஸியாக 1 மார்க் மாதிரி சால்வ் பண்ணணும். நல்லா கவனிங்க. இப்போ இங்கே சீக்கண்டில் இருக்குது, சீக்கண்டில் இருக்கிறத நான் காசுக்கு மாற்றினா இந்த நம்பர் மட்டும் ரெசிப்ரோக்கல் ஆகிடும். நல்லா கவனிங்க, cos இன்வர்ஸ் இது எப்படி ஆகணும், சீக்கண்ட் இன்வர்ஸ் 5 by 3, cos இன்வர்ஸ் 3 by 5 ஆகிடும். புரியுதுங்களா? அதே மாதிரி கொசிக்கண்ட் இன்வர்ஸ் 13 by 2 இருக்குல்ல, அது வந்து சைன் இன்வர்ஸ்க்கு நான் மாற்றும் போது 12 மேலே போயிடும், 13 கீழே வந்துடும். ஸோ இவங்க ரெண்டு பேரை மட்டும் நான் மாற்றி எழுத போகிறேன், சரியா? இப்போது சைன் இன்வர்ஸ் 3 by 5 நான் மாற்றலை. அடுத்து இந்த சீக்கண்டில் இருந்ததை நான் காசுக்கு மாற்றிட்டேன்ல, அது இங்கே கொண்டு வந்துடுறேன். பாருங்கள் இது ப்ளஸில் தான் இருக்குது. ஸோ இங்கே கொண்டு வந்துடுறேன். சீக்கண்ட் இன்வர்ஸ் 5 by 3 காஸ் இன்வர்ஸ்க்கு மாறி 3 by 5 மாறிடுச்சு. காஸ் இன்வர்ஸ் 3 by 5 மாறிடுது. இது ஒரு ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. அப்புறமா இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. மைனஸை காமனாக வெளியே எடுத்துருங்க. எடுத்த பிறகு இந்த காஸ் இன்வர்ஸ் 12 by 13 நான் மாற்றலை. ஆனால் இங்கே கொசிக்கண்ட்டில் இருந்தது மட்டும் என்னவோ மாற்றிருக்கேன், சைனுக்கு மாற்றிருக்கேன்.
ப்ளஸ் சைன் இன்வர்ஸ் 12/13. இதுக்கான ஆன்சர் 5/2. நடுவில் மைனஸ். இதுக்கான ஆன்சரும் 5/2. பாருங்கள், இந்த வேல்யூ சேமாக இருந்தால் இங்கே ஆன்சர் 5/2. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி நான் உங்களுக்கு எழுதிடுறேன். சைன் இன்வர்ஸ் எக்ஸு ப்ளஸ் காஸ் இன்வர்ஸ் எக்ஸு ஈக்குவல் டு 5/2. எப்போ? when x is less than 1, அதாவது ஒரு ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக வரும்போது. பாருங்கள், இங்கேயும் ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் தான், இங்கேயும் ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் தான். இப்படி வர்றச்ச இந்த என்டையர் வேல்யூ 5/2, அதே போல் இந்த என்டையர் வேல்யூ 5/2. சரி, 5/2ல் 5/2 கழிச்சா 0 தானே ஆன்சராக வரப்போகுது. எந்த ஆப்ஷன் பாருங்கள்? ஆப்ஷன் 3. ஸோ இந்த கொஷனுக்கான ஆன்சர் ஆப்ஷன் 3 0. புரியுதுங்களா? சரி, நம்ம அடுத்த கொஷின் போயிடலாம். அடுத்த கொஷின் பாருங்கள். sin inverse x equal to 2 sin inverse ஆல்பான்னு கொடுத்துருக்காங்க as a solution. இதுக்கு சொல்யூஷன் இருக்குன்னு சொல்கிறாங்க. தென் இதில் எது வந்து ஷூட் ஆகும்? இது ஒரு ஆங்கிள் தீட்டா மாதிரி. இது எதுக்குள்ளே வரணும்? -π/2, π/2. கரெக்டாக? இதுதானே அந்த இன்டர்வல். ஸோ அந்த இன்டர்வல்குள்ளே நம்ம இது எடுத்துன்னு வந்துடலாம் ஃபஸ்ட்டு. புரியுதுங்களா? இப்போது இதுக்கான ஆன்சர் என்ன? 2 sin inverse ஆல்பா. ஸோ அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுறேன்? இதுக்கு பதிலாக 2 sin inverse ஆல்பான்னு எழுதிக்கிறேன். மீதி எல்லாம் சேம், நான் எதையும் மாற்றலை, மீதி எல்லாம் சேம் தான். இப்போ இந்த 2-ஐ எலிமினேட் பண்ணோம். அதனால் என்டையர் இன்ஈக்குவேஷனை 2ஆல் டிவிஷன் பண்ணிவிடுங்க. அப்போ என்ன ஆகிடும்? இங்கே ஒரு 2 டினாமினேட்டரில் எக்ஸ்ட்ரா வரும் இல்லையா? இன்ட்டு 2 ஆகும். இங்கே /2 வந்துடும், இங்கே இன்ட்டு 2 ஆகும். புரியுதுங்களா? அப்போ இங்கே என்ன ஆகிடும்? 4 வந்துடும். 2 கேன்சல் ஆகிடும். சைன் இன்வர்ஸ் ஆல்பா இங்கே 2ஓட 2 மல்டிப்ளை ஆகிட்டு π/4 வந்துடும். புரியுதுங்களா? இப்போ இந்த சைன் இன்வர்ஸையும் மாற்ற போகிறோம். சைன் இன்வர்ஸ் இந்த பக்கமும் சைன் இன்வர்ஸ் இந்த பக்கம் கொண்டு வரோம். அப்போ என்ன ஆகிடும்னா, தான் சைன் இன்வர்ஸ் கொண்டு வந்துட்டோம் இல்லையா? அங்கே நடுவில் ஆல்பா மட்டும் நிற்கும். லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு சைன் π/4. இப்போ இந்த ரெண்டு வேல்யூம் தெரியுமில்ல? சைனுக்கு ஆங்கிளுக்கு மைனஸ் வந்தால் டேரெக்டாக அப்படியே மைனஸில் ஆன்சர் எழுதிக்க வேண்டியது. சைனோட π/4, sin π/4 என்ன? 1/√2. மைனஸ் இருக்கிறதுனால -1/√2. அதாவது sin 45 டிகிரி பாது ஈக்குவல் டு 1/√2 தானே? இங்கே மைனஸ் இருக்கிறதுனால நான் மைனஸில் போட்டிருக்கேன். தென் இந்த பக்கம் இது ப்ளஸில் வரும், அதே ஆன்சர் தான் 1/√2. அப்போது இது கம்பைண்டாக எழுதும்போது எப்படி எழுதுவோம்னா, mod ஆல்பா is less than or equal to 1/√2. பாருங்கள், ஆப்ஷன் 1 இஸ் த பெஸ்ட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் 1 தான் இந்த சம்முக்கான ஆன்சர். புரியுதுங்களா? ஓகே, நம்ம அடுத்த சம்முக்கு போயிடலாம். சைன் இன்வர்ஸ் காஸ் எக்ஸு ஈக்குவல் டு 5/2 - x வேலிட் ஃபார். பாருங்கள், இது காசு. அப்போ காசோட இன்டர்வல் என்ன? 0 to π. பட் இந்த ஆன்சர் இதுதானா நான் ஜஸ்டிஃபை பண்ணணும். அப்போ காஸ் எக்ஸுக்கு பதிலாக π/2, அதாவது sin π/2 - xன்னு எழுத முடியல. cos theta equal to sin 90 - theta. ஓகேவா? ஸோ இந்த cos thetaக்கு பதிலாக sin இன்வர்ஸ் அப்படியே cos thetaக்கு பதிலாக மட்டும் sin π/2 - xன்னு நான் எழுதுனா இந்த ஆன்சர் தானே வருது, π/2 - x. பாருங்கள், sin இன்வர்ஸ் sin கேன்சல் ஆகிட்டு இந்த ஆன்சர் தானே வருது. பட் நம்ம அந்த இன்டர்வல் எடுக்கும்போது இது காசு இருக்கிறதுனால இந்த இன்டர்வல்குள்ளே கொண்டு வரணும். அப்போது x belongs to this interval. அப்போ ஆன்சர் எதில் இருக்குது பாருங்கள், எந்த ஆப்ஷனில் இருக்குது பாருங்கள். செகண்ட் ஆப்ஷன் பாருங்கள். எக்ஸு நடுவில் 0க்கு ஈக்குவல் 0ஓட பெருசு, பைக்கு ஈக்குவல் பை அடிச்சுருந்தது, போத் சைட் இன்க்ளூடட். பாருங்கள், இந்த இன்டர்வல் வந்துச்சு பாருங்கள். ஸோ ஆப்ஷன் 2 தான் கொஷின் நம்பர் 5க்கான ஆன்சர். புரியுதுங்களா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.